அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸ் தேர்ட் யூனிட் ப்ராஜெக்டில் ஒரு 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இஃப் v1 and v2 are velocities of a projectile at the ends of a focal chord of its path and v the horizontal components of its velocity, show that 1 by v1 square plus 1 by v2 square equal to 1 by v square. இப்போ இந்த கொஸ்டினே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அந்த பேரபோலாக்கு ரெலவெண்ட்டான சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. நான் முதல்ல அந்த விஷயங்கள் சொல்லிடுறேன். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஃபோக்கல் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டுனா நமக்கு என்ன தெரியும், ஒரு கானிக்கு வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணி மோர் தென் ஒன் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகிறது. ஆக்சுவலாக ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகிற ஒரு கார்டு தான், ஒரு லைனை தான் நம்ம கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஃபோக்கல் கார்டு? அப்போ ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுற ஒரு கார்டை தான் நம்ம ஃபோக்கல் கார்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வழக்கமாக பார்க்கும்போது பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட் பார்ப்போம், வெர்டெக்ஸ் அட் த ஆரிஜின் பார்ப்போம். நான் முதல்ல அதை சொல்லியிருப்பேன். ஸோ வெர்டெக்ஸ் அட் த ஆரிஜின் ஓப்பன் ரைட்வர்ட் பேரபோலா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதனோட ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சு. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இருக்கும்போது இந்த வெர்டெக்ஸ் வந்து இது ஆரிஜின். அப்போ இதோட ஃபோக்கஸ் இங்கே இந்த இடத்துல 4a இருக்கு பார்த்தீங்கன்னா, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axனா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4a. இதில் இருந்து இந்த a எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபோக்கஸ். நம்ம சில இடத்துல எஃப்னு சொல்லுவோம். இந்த புக்கில் உங்களுக்கு எஸ்ன்னு எடுத்துக்கிறதால எஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஃபோக்கஸ் எஸ் வந்து என்ன வரும்னா a,0 ஓப்பன் ரைட் வேர்டு இருக்கிறதுனால இதனோட ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் y கோஆர்டினேட் 0. அப்போ ஃபோக்கஸ் வந்து a,0 இருக்கும். அப்போ ஆரிஜின்லேருந்து இந்த ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஏன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆரிஜின் சொல்கிறது பதிலாக வெர்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெர்டெக்ஸ்லேருந்து இந்த ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஏன்னு நம்ம சொல்கிறோம். அதே டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் சைடில், அதாவது வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இது ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லும்போது இதை -a,0. இது வழியாக பாஸ் ஆகிற அந்த பர்பெண்டிகுலர் லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுதான் டைரக்ட்ரிஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -a தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். ஸோ அதே போல் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்லும்போது இதே நம்ம ஏ தான் சொல்லுவோம். ஆனால் இது ஆப்போசிட் சைடில் இருக்கிறதால இந்த பாயிண்ட் வரும்போது -a வருது. ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெர்டெக்ஸ் இருக்கும். வெர்டெக்ஸ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதே டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த டைரக்ட்ரிஸ் இருக்கும். டைரக்ட்ரிஸ் இது வந்து வெர்டெக்ஸ் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2a டிஸ்டன்ஸில் இருக்குது. எதுவும் ஃபோக்கஸும் டைரக்ட்ரிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2a. ரைட்டு. இப்போ வந்து இந்த எஸ் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஸ் வழியாக பாஸ் ஆகிற இந்த பர்பெண்டிகுலர் கார்டு தான் நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்லுவோம். இது என்னது உங்களுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xல 4a இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதனோட லென்த் 4a. லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த் வந்து 4a. அப்போது லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த் 4a அப்படின்னா டைரக்ட்ரிஸ்க்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, இதில் பாதி. சப்போஸ் இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த்தை வந்து நம்ம 2l எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபோக்கஸ்க்கும் டைரக்ட்ரிஸ்க்கும் உள்ள லென்த் நம்ம என்ன சொல்லுவோம், எல்ன்னு சொல்லுவோம். அதில் பாதி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ரெக்டம்னா ஃபோக்கஸ் வழியாக போகிற பர்பெண்டிகுலர் கார்டு. இது பர்பெண்டிகுலராக போகாமல் ஒரு கார்டு இப்படி நமக்கு பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுதுன்னா இந்த கார்டுக்கு என்ன பேருனா ஃபோக்கல் கார்டு அப்படின்னு பேர். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஃபோக்கல் கார்டு. இது இந்த டாட்டர் லைன் வச்சுருக்கேன். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகணும். அந்த கானிக் வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ ஃபோக்கல் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் ஃபோக்கல் கார்டு. இப்போ ஆக்சுவலாக நம்ம கானிக் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட்ரிஸ் இருக்கும், ஃபோக்கஸ் ஒன்று இருக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு ஓப்பன் ரைட் ஒன் பேரபோலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனி ஒரு மூவிங் பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம், எனி மூவிங் பாயிண்ட் ஆன் த கர்வ் எடுக்கிறோம், பி எடுக்கிறோம். அப்போ ஃபோக்கஸில் இருந்து இதுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் பியிலேருந்து இந்த டைரக்ட்ரிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். சப்போஸ் இதை நம்ம எம்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதனோட ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேஷியோ நம்ம சொல்லும்போது SP/PM. அதுதான் உங்களுக்கு எசென்ட்ரிசிட்டி E. பேரபோலாவில் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ என்னன்னா 1 நமக்கு தெரியும். ஸோ அப்போ SP/PM ஈக்குவல் டு 1 நம்ம சொல்கிறோம் அப்படின்னா SP ஈக்குவல் டு PM. அப்போ இங்கே P தான் மூவிங் பாயிண்ட்டாக இருக்கணுமா? இல்லை. சப்போஸ் நான் இங்கே கூட நான் Qன்ற ஒரு பாயிண்ட் எடுக்கலாம்.
Qன்ற ஒரு பாயிண்ட் எடுக்கணும். இப்போ இதனோட ரேஷியோ என்ன வரும்? எஸ்ல இருந்து, அதாவது ஃபோக்கஸ்ல இருந்து இந்த Qக்கு ஒரு லைன், Qல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இந்த டைரக்ட்ரிக்ஸ் நம்ம டிரா பண்றோம். சப்போஸ் இதை நான் n எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு எசென்ட்ரிசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா SQ by QN equal to E. அகைன் இங்க E வந்து 1. சரி, எனக்கு இங்க தான் இருக்கணுமா? சப்போஸ் இந்த பாயிண்ட் தான் இப்போ வெர்டெக்ஸ். இதை நான் வெர்டெக்ஸ் நான் இங்க நான் இதை V எடுக்கிறேன், இல்லை நான் ஏன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வெர்டெக்ஸ் A எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த பாயிண்ட் A தான் இப்போ இந்த இடத்துல எனக்கு மூவிங் பாயிண்ட். இது எங்க இருக்கு? பேராபோலா மேல இருக்கு. ஸோ இதுல இருந்து இருக்கிற இந்த பர்பெண்டிகுலர் லைன் தான் இது உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் சப்போஸ் நான் Z எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னது இந்த எசென்ட்ரிசிட்டி என்னவா வரும் அப்படின்னா SA divided by AZ equal to E, again E equal to 1. So any moving point on the parabola எடுக்கிறோம். So focusல இருந்து அந்த point divided by அதில் இருந்து டைரக்ட்ரிக்ஸ் draw பண்ற perpendicular line. So இதுதான் eccentricity. So இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்தில் இதை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ நம்ம ஓப்பன் ரைட்வர்ட் parabola vertex at the origin வரைஞ்சோம் இல்லையா? ஸோ இதுவே vertex at the originக்கு பதிலா எனி பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் டவுன்வர்ட்னா வெர்டெக்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம், இது ஆரிஜினில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது எது உங்களுக்கு வெர்டெக்ஸாக இருக்குன்னா இந்த பாயிண்ட், இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம வெர்டெக்ஸை வீன் எடுக்கல, ஏன்னா கொஸ்டினில் ஏற்கனவே உங்களுக்கு வெலாசிட்டி வீன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி. அந்த வி எடுத்து அந்த வியூ இந்த வியூ கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வெர்டெக்ஸ் வந்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இது பேரபோலா, ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. ஸோ அப்போ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு போகுது. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் தேவையில்லைன்னு, அதனால் அதை பற்றி தேவையில்லை, இதை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த ஏ இங்கே இருக்குது, இதுதான் வெர்டெக்ஸ் அப்படின்னா ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? ஓப்பன் டவுன்வர்டு இருக்குன்னா இங்கே தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டவுன்வர்டுன்னு சொல்லும்போது இதனோட ஈக்குவேஷன் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay இருக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே டைரக்ட்ரிக்ஸ் எங்கே அப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சேம் டிஸ்டன்ஸில் எடுத்து இந்த ஆக்சிஸ்க்கு, இங்கே வந்து y ஆக்சிஸ் தான் ஆக்சிஸ், இதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல அட் டைம் டி, ஏதோ ஒரு டைம் டீல இருக்கும்போது இங்கே இருக்கிற மூவிங் பாயிண்ட், இந்த ப்ரொஜெக்டைல் மூவ் ஆகுது இல்லையா, இங்கே இருக்கிற பாயிண்ட் நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் இங்கே வரும்போது இந்த பாயிண்ட் நம்ம கியூ எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த எஸ்பி பியிலிருந்து நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம், இதை டைரக்ட்ரிக்ஸ்க்கு ட்ரா பண்ணுறோம். ஸோ இது எம்னு எடுத்துப்போம். அதே போல் கியூவிலிருந்து நம்ம ட்ரா பண்ணுற அந்த பர்பெண்டிகுலர் லைன் டு த டைரக்ட்ரிக்ஸ் என் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் டவுன்வர்டு இருக்கும்போது இங்கே வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இது வழியாக தான் உங்களுக்கு என்ன போகும்? இந்த ஆக்சிஸ் போகும். இங்கே ஆக்சிஸ் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும். ரைட், இந்த பாயிண்ட்டு நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? ஓகே, இப்போ இது சொல்லுங்க, இது ஃபோக்கஸ், இது டைரக்ட்ரிக்ஸ், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த்தில் பாதி. அப்போ இந்த லென்த் வந்து நம்ம செமி லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்லலாமா? அப்போ SZ வந்து என்னது உங்களுக்கு? செமி லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போய்டும். இந்த விஷயம்லாம் நம்ம ப்ராப்ளத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த டயக்ராம், நாங்கள் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸ், ஓப்பன் டவுன்வர்ட் பரபோலா, எஸ் வந்து ஃபோக்கஸ். ஸோ என்னென்ன சொல்லியிருக்குமோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ SBA ஃபோக்கஸ். அதே போல் கொஸ்டினில் ஃபோக்கல் கார்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அப்போ ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற ஒரு கார்டு வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அப்போ அந்த கர்வ் பேரபோலாவை ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. இது பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அது லேட்டஸ்ட் ரெக்டம், ஆனால் பர்பெண்டிகுலராக இல்லாமல் நம்ம எஸ் வழியாக பாஸ் ஆகிற ஒரு கார்டை எடுத்திருக்கோம். அப்போ PSQன்றது என்னது? ஃபோக்கல் கார்டு. அப்போ ஏன்றது என்னது? வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. ஸோ அதே போல் இந்த PQன்ற பாயிண்ட் என்னது உங்களுக்கு? எண்ட்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் கார்டு, அந்த ஃபோக்கல் கார்டோட எண்டு. அப்போ ஃபோக்கல் கார்டுன்னு சொல்லும்போது அந்த எண்டு கண்டிப்பாக எது மேலே இருக்கணும்? பேரபோலா மேலே இருக்கணும். ஸோ அதுதான் அங்கே வரைஞ்சிருக்கும். இப்போ SZன்றது என்னது பாருங்க? எஸ் வந்து ஃபோக்கஸ், இசட் வந்து பாயிண்ட் ஆன் த டைரக்ட்ரிக்ஸ் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் எஸ். அப்போ இந்த SZ என்னவா இருக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த SA வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸ் ஏனா, அதே போல் இந்த ஏக்கும் டைரக்ட்ரிக்ஸ்குள்ள லென்த் வந்து ஏ தான். ஸோ அப்போ ஃபுல்லாக இந்த எஸ்ஸுக்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள லென்த் நம்ம சொல்லும்போது 2Aன்னு சொல்லுவோம். அந்த 2A இஸ் நத்திங் பட் லென்த் ஆஃப் த செமி லேட்டஸ்ட் ரெக்டம். அந்த லென்த் ஆஃப் த செமி லேட்டஸ்ட் ரெக்டத்தை நம்ம Lன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் இங்கே SZ கொடுத்துருக்கோம். SZ ஈக்குவல் டு லென்த் ஆஃப் செமி லேட்டஸ்ட் ரெக்டம், லேட்டஸ்ட் டேக் SZ ஈக்குவல் டு L.
அதே போல அல்ஜிப்ரால வந்து நீங்க ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அல்ஜிப்ரால படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் செம்ல படிச்சிருப்பீங்க. அதாவது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை. அதே போல இந்த ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அது மாதிரி ஏபிசின்ற அந்த 3 நம்பர் ஒரு இன்டிஜர்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னா, ஒரு ஹார்மோனிக் மீன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப அந்த ஹார்மோனிக் மீன் ஆஃப் ஏபிசி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட், லாஸ்ட், தேர்ட் இது எடுத்துக்கிறோம். ரெசிப்ரோக்கலா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்துட்டு அதனோட சமேஷன். அப்போ 1/a + 1/c = 1/b இருக்கும். இதுதான் இப்போ 3 இன்டீஜர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னா அதோட அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம பேரபோலால பார்த்தோம் இல்லையா, எஸ்பின்லாம் பார்த்தோம் இல்லையா, ஃபோக்கல் கார்டில் இருக்கிறது. ஆக்சுவலாக உங்களுக்கு இது இன்னும் நான் தள்ளி வரைஞ்சிருக்கணும். இப்போ பி இங்கே இருக்கிற மாதிரி வரைஞ்சாதான் எனக்கு அது ஃபோக்கல் கார்டு நான் ட்ரா பண்ண முடியும். ஓகே, அப்போ பி இங்கே இருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம அந்த பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இதுதான் எம். ஓகே, இந்த ஃபோக்கல் கார்டோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த எஸ்பின்றது ஒரு லென்த் இருக்கு இல்லையா, அந்த ஃபோக்கல் கார்டு எஸ் வந்து ஃபோக்கஸ், இந்த எஸ்பின்றது ஒரு ஃபோக்கல் கார்டு, பாதி லென்த்னு வச்சுக்கோங்களேன். பாதி லென்த்தில் எஸ்லேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒன்று, எஸ்லேருந்து கியூக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒன்று, அப்புறம் லென்த் ஆஃப் செமி லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கு இல்லையா, அப்போ செமின் போது பாதி. இந்த இடத்துல வந்து எல் தான் செமி லேட்டஸ்ட் ரெக்டம், அதில் பாதி, அப்போ L/2. இது 3 என்னவா இருக்கும் அப்படின்னா ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. அப்போ அரித்மெட்டிக் மீன் இருக்குன்றது, சாரி, ஹார்மோனிக் மீன் இருக்கிறது ஜியோமெட்ரிக் இருக்குல்ல, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது பேரபோலாவில் இருக்கிற பேரபோலாவோட லேட்டஸ்ட் ரெக்டத்தோட ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ எஸ்பி L/2, எல் வந்து லென்த் ஆஃப் செமி லேட்டஸ்ட் ரெக்டம், அதில் பாதி இது உங்களுக்கு. ஓகே, எஸ்கியூ ஆர் இன் ஹெச்பி. அப்போ ஹெச்பினா இங்கே பாருங்க, இது ஏ, இது பி, இது சி. அப்போ 1/a + 1/c வரணும் இல்லையா, அப்போ 1/sp + 1/sq = இதனோட ரெசிப்ரோக்கல். அப்போ L/2 ஓட ரெசிப்ரோக்கல்னா 2/l. இது ஈக்குவேஷன் 1. இது வந்து என்னது உங்களுக்கு இந்த ஃபோக்கல் கார்டு பேரபோலால இருக்கிற ஃபோக்கல் கார்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அது நாம எடுத்துக்கிட்டோம். ரைட்டு. ஸோ இதே போல் இப்போ இந்த MZN என்னது உங்களுக்கு பாயிண்ட் ஆன் த டைரக்ட்ரிஸ். ஏன்னா இது டைரக்ட்ரிஸ்ல இருக்கு, விச் இஸ் வெர்டிகலி அபவ் பி. அது பியிலிருந்து வெர்டிகலாக நம்ம ட்ரா பண்ணும்போது எம் கிடச்சிருக்கு. எஸ்லேருந்து வெர்டிகலாக இருக்கும்போது தான், அதாவது ஏ, இந்த ஏன்ற பாயிண்ட் இது எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஏலேருந்து வெர்டிகலாக இருக்கும்போது தான் இசன், அதே போல் கியூலேருந்து வெர்டிகலாக எடுக்கும்போது தான் என். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். If M, Z, N are the points on the directrix vertically above PAQ, then இங்கே நம்ம எசென்ட்ரிசிட்டிக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எசென்ட்ரிசிட்டிக்கு என்னன்னு சொன்னோம், ஃபோக்கஸ்ல இருந்து எனி பாயிண்ட் ஆன் த பேரபோலா. அப்போ SP/PM = E. ஸோ அதே போல் இந்த இடத்துல ஏன்ற பாயிண்ட் தான் பேரபோலா மேலே இருக்கு. அப்போ SA/AZ = E. அதே போல் இங்கே SQ/QN = E. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இன் பேரபோலானா E எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ 1, அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது SP = PM. அதே போல் இங்கே SA = AZ, SQ = QN வருது. ஓகேவா, ரைட். ஸோ இதே போல் இந்த புக் ஒர்க்கில் இந்த யூனிட்ல ப்ரொஜெக்டைல் யூனிட்ல நம்ம பார்த்தோம், the velocity of the projectile at any point on its path is the velocity of the particle falling freely from the directrix to the point. ஸோ இந்த பீன்ற பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லலாம், இந்த டைரக்ட்ரிஸ் எம்ல இருந்து ஃப்ரீயா அது ஃபாலோ ஆகும்போது கிடைக்கிற வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு புக் ஒர்க் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஃபாலிங் ஃப்ரீலின்னு சொல்லும்போது இங்க இனிஷியல் வெலாசிட்டி u0. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது கொஸ்டின்ல P இருக்கும்போது இதனோட வெலாசிட்டி வந்து v1 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஸ்டன்ஸ் PM தான், இதுதான் உங்களுக்கு நம்ம ஹெச்சா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா, v² = u² + 2as. ஸோ அட் த பாயிண்ட் பியில் வெலாசிட்டி வந்து v1 கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ட் ஆஃப் த ஃபோக்கல் கார்டு இருக்கும்போது இங்கே வெலாசிட்டி பியும் இங்கே வெலாசிட்டி கியூவும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த கொஸ்டினை மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரி பாருங்க, v1, v2 are the velocities of the projectile at the ends of the focal chord. அப்போ இந்த ஃபோக்கல் கார்டு இங்கே PQ இருக்கு இல்லையா, இந்த எண்டில் இருக்கும்போது இங்கே வெலாசிட்டி v1, இங்கே இருக்கும்போது வெலாசிட்டி v2. நம்ம ஏற்கனவே எல்லா வெலாசிட்டி வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் ப்ளஸ் வெர்டிகல் காம்பனன்ட் தான் பார்ப்போம். இங்கே மொத்தமாக சேர்த்து ஒரு வெலாசிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இங்கே வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே வெலாசிட்டி v2 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே போல் இங்கே v மட்டும் சொல்லும்போது பாருங்க, ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இஸ் வெலாசிட்டி நம்ம கொடுத்துருப்பாங்க. அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல v1 வந்து வெலாசிட்டி அட் p, v2 வந்து வெலாசிட்டி அட் q. அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டின்னு சொல்லும்போது இங்கே ஹரிசாண்டல் காம்பனன்ட் ப்ளஸ் வெர்டிகல் காம்பனன்ட் ரெண்டுமா சேர்த்து தான் இந்த v1 இருக்கு. சரிங்களா, அப்போ மொத்தமாக அந்த வெலாசிட்டி இது. v2 வந்து வெலாசிட்டி அட் q. ஆனால் இங்கே v வந்து வெலாசிட்டி அட் a. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல ஒன்லி த ஹரிசாண்டல் காம்பனன்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருளை நம்ம எரிகிறோம் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே ரீச் ஆகணும், அந்த வெர்டெக்ஸ் தான் மேக்ஸிமம் பாயிண்ட்.
இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும். ஒரு மொமெண்ட் ஜீரோ ஆகிட்டு அப்புறம் தான் ட்ராவல் ஆகும். இப்போ வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே ப்ரொஜெக்டில் நம்ம இன்னொன்று பார்த்தோம் என்னன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்பனன்ட் வந்து இஸ் ஆல்வேஸ் யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த வெலாசிட்டி காம்பனன்ட் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது வெர்டிக்கல் காம்பனன்ட் ஜீரோவாக இருக்குது, அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லும் போது இதனோட வெலாசிட்டி மொத்தமாக இப்போ V1 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து V1 cos ஆல்ஃபா, இங்கே வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து V1 sin ஆல்ஃபா. அது இங்கே இருக்கிறது அண்டர்ஸ்டுட். ஸோ ஒவ்வொரு டைம் வரும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் உங்களுக்கு வெர்டிக்கல் காம்பனன்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் இப்படி தான் உங்களுக்கு அங்கே இப்படி ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அட் த பாயிண்ட் ஏ வரும்போது வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்காது, ஒன்லி இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் தான் கொஸ்டினில் வின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ அதுதான் இந்த இடத்துல வரும்போது இது ஒன்லி த ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா V ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. ஸோ அட் த பாயிண்ட் P நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அட் த பாயிண்ட் P எடுக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி V1 இனிஷியல் இங்கே எம்லேருந்து விழுது, அங்கே U வந்து 0. ஸோ அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் இந்த V ஸ்கொயர் சொல்லும்போது V1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 + 2AS. A வந்து ஆக்சலரேஷன், ப்ரொஜெக்டைலில் எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அங்கே ஆக்சலரேட் ஆகுது. நம்ம இங்கே எடுக்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் எடுக்கிறோம். ஏன்னா மேலேருந்து கீழே விழுதுதான் இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். அப்போ +G தான் நம்ம போடுவோம். நிறைய இடத்துல நம்ம -G போடுவோம், ஆனால் இந்த இடத்துல மேலேருந்து கீழே விழுதுன்னு எடுத்திருக்கோம். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் இந்த இடத்துல பாசிட்டிவ் டைரக்ஷன், அதனால +G போடுறோம். ஸோ அதே போல் H அந்த S டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும்போது இந்த PM தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும், அதனால நம்ம PM ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ V1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2G PM இருக்குது. PMக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எசென்ட்ரிசிட்டியிலேருந்து கண்டுபிடிக்க SPயை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ SP ஈக்குவல் டு V1 ஸ்கொயர் பை 2G. ஸோ அதே போல் அட் த பாயிண்ட் Q நம்ம எடுக்கும் பொழுது இங்கே அட் த பாயிண்ட் நம்ம Q எடுக்கும்போது இந்த Qவில் இருக்கிற வெலாசிட்டி காம்பனன்ட் V2 ஃபைனல் வெலாசிட்டி, ஆனால் இது Nலேருந்து விழுது, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கும்போது QN எடுக்கணும். அதே போல் இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன், அப்போ இங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் G. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ V2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 + 2G. இந்த லென்த்து தான் S டிஸ்பிளேஸ்மெண்ட் NQ. ஸோ NQக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், SQ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த SQ எழுதியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்து SQ ஈக்குவல் டு V1 ஸ்கொயர் பை 2G. ஸோ இப்போ அட் த பாயிண்ட் அட் த வெர்டெக்ஸ் A வரும்போது இங்கே வெலாசிட்டி எனக்கு கொஸ்டினில் கொடுக்கும்போது V வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன அர்த்தம், வெர்டிக்கல் காம்பனன்ட் 0, ஒன்லி த ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ V ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இனிஷியலாக இங்கிருந்தா விழும்போது 0, U0 2G இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ AZ எழுதியிருக்கோம். ஸோ அப்போ AZனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக Sலேருந்து இசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து செமி லேட்டஸ்ட் ரெக்டம். அந்த செமி லேட்டஸ்ட் அதனோட லென்த்து தான் SZ ஈக்குவல் டு நம்ம Lன்னு எடுத்திருக்கோம். அதே போல் AZ என்ன அர்த்தம், இதில் பாதி நமக்கு தெரியும். ஏன்னா வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் வெர்டெக்ஸ்லேருந்து இந்த டைரக்ட்ரிஸ் இருக்கும். இந்த மொத்த லென்த்தை தான் நம்ம செமி லேட்டஸ்ட் வெக்டர் லென்த்னு சொல்கிறோம். அப்போ இது Lன்னு எடுத்தா AZ என்ன இருக்கும், அதில் பாதியாக இருக்கும். ஸோ SZ ஈக்குவல் டு L இம்ப்ளைஸ் AZ ஈக்குவல் டு L/2. அதை தான் இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், AZ ஈக்குவல் டு L/2. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் L/2 ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை 2G. ஸோ இப்போ SP, SQ, L/2 இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஈக்குவேஷன் 1 ஒன்று எடுத்திருக்கோம் பாருங்க, ஃபோக்கல் கார்டோட ப்ராப்பர்ட்டி இன் பேரபோலா 1/SP + 1/SQ ஈக்குவல் டு 2/L இருக்கு இல்லையா, இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே 1/SP இருக்குது, நமக்கு இந்த இடத்துல SPயோட ஆன்சர் இருக்குது. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம எழுதும்போது 2G/V1 ஸ்கொயர் ப்ளஸ் அதே போல் அங்கே SQ வந்து 1/SQ இருக்குது, 2G/V2 ஸ்கொயர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன இருக்குன்னா 2/L இருக்குது. ஸோ 2/L இருக்குது. இங்கே நமக்கு L/2 வந்து V ஸ்கொயர் பை 2Gன்னு தெரியும். ஸோ இதனோட ரெசிப்ரோக்கல் வந்து 2G/V ஸ்கொயர். ஸோ எல்லா பக்கத்திலும் நம்ம என்ன பண்ணலாம், 2G காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 1/V1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/V2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/V ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ் த ப்ராப்ளம். ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின். அப்போ ஃபோக்கல் கார்ட்னா என்னன்னு தெரியணும், ஃபோக்கல் அந்த ஃபோக்கஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் அந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராப்ளம் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் அந்த விஷயமும் இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், ஃபோக்கல் கார்டோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், எசென்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ப்ரொஜெக்டில் இருக்க ஒரு புக் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே தெரியும் போது இந்த ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.